இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய நார்மல் வெப்சைட்ட வந்து ஒரு பிசினஸ் சைட்டா மாத்தலாமா அப்படிங்கிற இந்த டாபிக்க பத்தி தான் வந்து பேசப் போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் இல்லாம லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக்க பத்தி நம்ம வீடியோல பேசியிருப்போம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம நார்மல் ஒரு வெப்சைட்ட பிசினஸ் வெப்சைட்டா வந்து மாத்தலாமா அப்படிங்கிற இந்த டாபிக்க பத்தி தான் வந்து பேசப் போறோம். நெறைய பேர் வந்து இந்த ஆட்சன்ஸ் மூலியமா ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காதவங்க, இல்ல ஆட்சன்ஸ் மூலியமா ஒரு பெருசா ஏர்னிங்ஸ் இல்லாதவங்க அடுத்து போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஆட் நெட்வொர்க் வந்து இருக்குதா? அது மூலியமா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஆட்சன்ஸ்க்கு ஈக்குவலா வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஆட் அதாவது ஆட்சன்ஸை தவிர்த்து நீங்க வேற ஒரு ஆட் நெட்வொர்க்கை நீங்க தேடி போறீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு வந்து நெறைய டிராஃபிக் வந்து தேவைப்படும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 20,000 மாதிரி நீங்க உங்க சைட்டுக்கு டிராஃபிக் இருந்தா மட்டும் தான் நீங்க அங்க வந்து ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎம் காஸ்ட் பெர் இம்ப்ரஷன் அதாவது 1000 இம்ப்ரஷனுக்கு ஆட் ஷோ பண்றதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதுவுமே கண்ட்ரி வைஸா உங்களுக்கு மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஆட்சன்ஸை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி ஆட் நெட்வொர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து குடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால டிராஃபிக் வந்து நெறைய வந்து வேணும். அந்த டிராஃபிக் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆட்சன்ஸ்லயே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கு அடுத்து வந்து நெறைய பேர் வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம வந்து பண்ணலாம். அதுல வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி, அது மூலியமா நம்ம வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த அமேசான் ஆட் நெட்வொர்க் வந்து போவாங்க. அமேசான் அஃபிலியேட் நெட்வொர்க் வந்து போவாங்க. ஸோ இந்த அமேசானை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கமிஷன் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த அஃபிலியேட் பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே சம் கமிஷன் வந்து இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு ரூ. 1000 ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுடைய அஃபிலியேட் சைட்லேருந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, கிச்சன் அப்ளையன்ஸை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, ஒரு 9% ஒரு ரூ. 90 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ரூ. 1000க்கு ரூ. 90 அந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து நீங்க எந்த கேட்டகரியை ப்ரொமோட் பண்ணி எந்த ப்ராடக்ட் வந்து உங்க சைட்லேருந்து சேல்ஸ் ஆகுது, அதாவது உங்களுடைய அஃபிலியேட் ரெஃபரல் லிங்க்லேருந்து எந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கமிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் வந்து இருக்குது, பர்சன்டேஜ் வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஒரு 7 நாள் கழிச்சு தான் அந்த ஒரிஜினல் செல்லருக்கே இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடிய அந்த செல்லருக்கே ஒரு வாரம் கழிச்சு தான் ப்ராடக்ட் எதுவுமே ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதுக்குரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அவங்க கிரெடிட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 5% 6% அப்படிங்கிற கமிஷன் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை இந்த அமேசான் தவிர்த்து வேற ஏதாவது நெட்வொர்க் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஜேவிசூ இருக்கு. அடுத்து வந்து கமிஷன் ஜங்ஷன் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அமேசானோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 60% 70%லாம் வந்து அதோடைய எம்ஆர்பி ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் என்னுடைய டேஷ்போர்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். பட் இதுக்குமே நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். ஒரு அஃபிலியேட் சைட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதில் ப்ராடக்ட் எல்லாமே வந்து இந்த ஜேவிசியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்து வேணும். எப்போ நம்ம வந்து ஆட்சன்ஸில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறது கூட ஒரு டைமில் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வர்றப்போ உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் சைட் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இங்கேயுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய இந்த அஃபிலியேட் ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா, அதை பை பண்ணக்கூடிய ஆடியன்ஸ், ரியல் ஆடியன்ஸ் வந்து உங்கள் சைட் வந்து வரணும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து ஆர்கானிக்காக வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் ஆர்கானிக்காக உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் பேக் எண்டில் போடணுமோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அஃபிலியேட் சைட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு பேக் எண்டில் உங்களுக்கு ஆர்கானிக் ஆடியன்ஸ் வரணும். அந்த ஆடியன்ஸ் வந்து பையராக வந்து இருக்கணும். உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து அதை பை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த அஃபிலியேட்டில் வந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அமேசானில் சொன்ன மாதிரி தான் இதுலேயுமே வந்து ரிட்டர்ன் பாலிசி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அமேசானில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகி அது செல்லருக்கு அமௌண்ட் வந்து 7 டேஸ் கழிச்சு கிரெடிட் ஆகுது, அதே மாதிரி தான் இதுலேயும் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபாரின் வெப்சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி 30 டேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் பாலிசி டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்னே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உண்டான அந்த காசு எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை இந்த மாதிரி தான். இல்லை அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆர்கானிக் டிராஃபிக்லாம் இதில் பெருசாக உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வேறு எங்கெல்லாம் வந்து சோசியல் மீடியா வந்து இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக பை பண்ணக்கூடிய ஆடியன்ஸை உங்கள் சைட்டுக்கு கொண்டு வந்து அது மூலிமா ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரி, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிச்சன் ரிலேட்டடாக ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு அஃபிலியேட் சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியா குரூப்பில் அல்லது பேஜஸில், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியன்ஸை உருவாக்கி ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஆடியன்ஸை சேர்த்து அங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அது மூலிமா உங்கள் சைட்டுக்கு அந்த ஆடியன்ஸை வர வச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸுக்கு அப்படியே டிட்டோவாக உங்களுக்கு வந்து பொருந்தும். உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி நீங்கள் கண்டென்ட் போடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு ஆடியன்ஸ் குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணி அங்கேருந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து அது மூலிமா நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. பட் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஆட்சன்ஸை பொறுத்தவரை ஆட் வந்து தெரிய போகுது, அது கிளிக் நடக்கும். ஸோ எவ்வளோ சிபிசி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு அஃபிலியேட் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு இ-காமர்ஸ் சைட்டு தான். ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரை எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே ஓன் ப்ராடக்ட் வந்து இது வச்சு பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சைட்டுக்கெலாம் பெருசாக ஆர்கானிக் டிராஃபிக் வருமானு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஆர்கானிக் டிராஃபிக் வந்து வராது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிராஃபிக் வந்து கிடையாது. ஸோ 18,000 ஒரு 37,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து ஒரு 37,000 டிராஃபிக் வந்து வந்துருக்குது. கொஞ்சம் போல் ஆர்கானிக் வரும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுனாக இருக்குது. 37,000 இருந்த டிராஃபிக் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3,000 கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நவம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25,000 வந்து நிற்கிது டிராஃபிக். புரியுதுங்களா? ஸோ 25,000 வந்து நிற்கிது. ஸோ இவ்வளோ டிராஃபிக் வந்தது. இந்த டிராஃபிக் வந்து பெரும்பாலான டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஆர்கானிக்காக வந்திருக்காது. பார்ப்போம், சோர்ஸில் போய் நம்ம பார்ப்போம். ஸோ சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம நினச்சது வந்து கரெக்டு தான். இது வந்து ஆர்கானிக் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. இங்கே சர்ச் அப்படிங்கிற ரிசல்ட்டில் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 92% வந்து டைரக்ட் டிராஃபிக் தான். ஸோ இவங்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் இந்த சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வராங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு ஓன் இ-காமர்ஸ் சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து அஃபிலியேட் சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் உண்மையிலே ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸோட ஏர்னிங்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். பட் அதில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ஆட்சன்ஸில் ஒரு கிளிக் நடந்து அதுக்கு எவ்வளோ சிபிசி கிடைக்குது, அது மூலிமா எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சுருக்கீங்க, இல்லை அஃபிலியேட் சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது, அந்த ப்ராடக்ட் மூலிமா எவ்வளோ உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வச்சுங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து கம்பேர் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுகளே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க 92% வந்து டைரக்ட் டிராஃபிக் தான். ஸோ இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பேஜு, இல்லைனா மற்றவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போய் பணம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இல்லை ஃபேஸ்புக்கில் ஆடு கொடுக்குறது, யூடியூப்பில் வெப்சைட்டில் யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஆடு கொடுத்து இவங்க வந்து டைரக்ட் டிராஃபிக் கொண்டு வந்து அது மூலிமா இந்த சைட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் சேல்ஸ் வந்து நடக்கும் கண்டிப்பாக வந்து. ஸோ சேல்ஸ் நடக்கலைன்னா இவ்வளோ டிராஃபிக் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்சன்ஸ் மூலிமா ஆட் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, இல்லை ஒரு அஃபிலியேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஓனாக இ-காமர்ஸ் சைட்டு நீங்கள் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹார்ட் ஒர்க்லாம் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதில் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.